மணித்துளிகள் பிப்ரவரி 25, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நமக்கொரு நினைவூட்டல். தியான வசனம் ரூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. மனித வாழ்க்கையில சில அனுபவங்கள் மிக்க கடுமையான உளவியல் அழுத்தங்களை ஏற்படுத்துகின்றன. அதில முக்கியமானவ மரணம், தனிமை மற்றும் வாழ்க்கையின் அர்த்தமின்மையாகும். உளவியல் ரீதியாக இத்தகைய அனுபவங்கள் பலர மன அழுத்தத்தின் எல்லைக்கே அழைத்து செல்லக்கூடுமாம். இத்தகைய ஒருவரின் கதையை நாம் வேதாகமத்தில் காணலாம். அவரது பெயர் நகோமி. மரணம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு யதார்த்தம்தான். நகோமியை பொறுத்தவரை மரணம் அவளுடைய கணவர் எலிமெலேக்கையும் அவங்களுடைய 2 மகன்களான மக்லோன் மற்றும் கிளியோனையும் இழப்பதின் வடிவத்தில் வந்தது. ரூத் 1:20 நகோமி கூறுகிறாங்க, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். மாறா என்பதன் பொருள் கசப்பு. இவ்வாறு தனது பெயரையே மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு அவர் தனது வாழ்க்கையில மரணம் ஏற்படுத்திய விளைவுகளை உணர்ந்திருந்தார். மரணத்தின் பின் நகோமி மிகுந்த தனிமையிலும் இருந்தார். நகோமியின் வாழ்க்கை இழப்புகள் அவர் வாழ்வின் நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்கியதாம். இந்த அர்த்தமற்ற உணர்வு பல தனிநபர்கள் மிகுந்த துக்கம் அல்லது கஷ்டத்தை எதிர்கொள்ளும் போது உணரக்கூடிய ஒன்று. நகோமி திரும்பிச் செல்ல முடிவு செய்த போது அவளுடைய வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை அடைந்தது. ரூத் 1:6 அதை வாசிக்கலாம். அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படும் பெத்லஹேமுக்கு திரும்புவது ஒரு ஆழமான ஆன்மீக திரும்புதலை குறிக்குது. நகோமியின் திரும்புதல் தேவன் தம் மக்களை தீவிரமாக ஆசிர்வதிக்கும் இடத்துல மட்டுமே அவள் காணக்கூடிய ஆவிக்குரிய வாழ்வாதாரத்திற்கான இயக்கத்தையே பிரதிபலித்தது. நகோமியின் வாழ்க்கை எளிதானதா அல்ல, ஆனால் அவங்களது பயணம் நமக்கு ஒரு நினைவூட்டல். மரணம், தனிமை மற்றும் அர்த்தமின்மை ஆகியவற்றை நாம் சந்திக்க வேண்டிய நேரம் வரும். ஆனால் அவை நம்மை முழுவதுமாக கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. நகோமி எழுந்து தேவன் ஆசீர்வதித்த இடத்திற்கு சென்றது போலவே நாமும் நமது போராட்டங்களின் மத்தியில தேவனின் பிரசன்னத்தை தேட அழைக்கப்படுகிறோம். அவங்களுடைய சிறிய விசுவாச பயணம் இறுதியில ராஜா தாவீதின் வழியாக கிறிஸ்து இயேசுவுக்கே வழிவகுத்தது. அதுபோல நாமும் நம் வாழ்க்கையின் சோதனைகளிலும் விசுவாசமாக இருந்தால் தேவன் நம்மை அவருடைய பெரிய திட்டத்துல ஒரு பகுதியாக பயன்படுத்துவார். நாம நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சோதனைகளும் பிரச்சனைகளும் மட்டுமல்லாமல் பிறருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்த்து கூட துவண்டு விடாதபடிக்கு நகோமியை போல தைரிய மனத்தோட தேவனை தேடி செல்லுவோம். தேவன் அதன் திட்டத்தை அதன் காலத்தில் நிறைவேற்றுவார். விசுவாச வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.